அனைவருக்கும் வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளான பூரணத்தை அகஸ்தியர் ஞான சைத்தன்யம் 51:11 பாடலில் கூறுகின்றார். அதை பற்றிய பாடலும் விளக்கத்தையும் பார்க்கலாம். விளம்புகிறேன் பூரணந்தான் எதுவென்றாக்கால் வெட்ட வெளி சுழினை உச்சி வேறே இல்லை. தளம்பாதே வேறென்று எண்ணாதே நீயும் சகல சித்தும் கைவசம் ஆடும் பீடம் முழங்காதே பூரணத்தை கண்டோமென்று முச்சுடரின் சேதிதனை மொழிந்தாள் தோஷம் பழங்காறு மும்மூலந்தனைதானும் பார்மகனே சித்தர்கள்தான் பகரார் காணே. பூரணம் என்றால் எல்லையற்ற பரம்பொருள், அனைத்திற்கும் மூலமான பேரொளி, வெட்ட வெளி சுழினை உச்சி. பூரணம் என்பது எங்கேயோ தொலைவில் இல்லை, அகத்துக்குள்தான் உள்ளது. எல்லையற்ற அந்த சுத்த வெளியே வெட்ட வெளி. சுழிமுனை உச்சி குரு மூலமாக அகத்தில் உணரக்கூடிய இடம். அதை உணர குரு உணர்த்த வேண்டும். மனம் அலைந்து குழம்ப வேண்டாம். வேறு தெய்வம், வேறு இடம், வேறு உலகம் என்று தேடாமல் அகத்துள் இருக்கும் பரம்பொருளில் மனதை நிலைநிறுத்தி பூரண நிலை அடைந்தவருக்கு சகல சித்தும் கைவசமாகும். அஷ்ட சித்திகள், ஞான அனுபவங்கள் எல்லாமே இயல்பாக வந்து சேரும். ஆனால் சித்தர்கள் சித்தி பெறுவது அவர்கள் நோக்கமல்ல, பூரண ஞானத்தை அறிந்து உணர்ந்து அடைவது. முச்சுடரான சூரியன், சந்திரன், அக்கினி, இந்த மூன்றின் இரகசியத்தை எல்லோரிடமும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. இவற்றின் மூலத்தையும் கடந்த நிலையே பூரணம். சித்தர்கள் எல்லாம் இந்த இரகசியத்தை யாரிடமும் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு வெளிப்படையாக கூறுகிறேன் என்று தொடர்ந்து வரும் பாடல்களில் அதற்கான விளக்கத்தை கூறுகிறார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.